நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. வாக்கு கடவுளாய் இருந்தது. வாக்கு எனும் அவரை தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆன்மக விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் எனும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இயேசு மனிதராகி இந்த மண்ணுக்கு வந்த இந்த விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டும் வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டாக கொண்டாடி மகிழ்கின்றோம். கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. இயேசு மனிதராகிற இந்த நிகழ்வு நமக்கு எதை மையப்படுத்தி செய்தியாக சொல்கின்றது? பீர்பால் அவரை பற்றிய பல கதைகளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள், கேட்டும் இருப்பீர்கள். ஒருமுறை பீர்பால் அவர்கள் தன்னுடைய அரசரோடு ஒரு கடல் பயணத்தை மேற்கொள்கின்றார். கப்பலிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய நடுக்கடலில் கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அரசனே, உம்முடைய மகன் தண்ணீரில் விழுந்து விட்டார், தத்தரிக்கிறார் என சொன்னவுடன் சுற்றி நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள், மற்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு பணியாட்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை எதை பற்றியும் யோசிக்காமல் அரசன் உடனடியாக கடலில் எகிரி குதித்து விடுகிறார். அங்குமிங்கும் தேடுகிறார், அவருடைய மகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு கடலில் தத்தளித்துக் கொண்டே கேட்கிறார், பீர்பால், என்னுடைய மகன் தண்ணீரில் மிதக்கிறான் என சொன்னாயே, இங்கே இன்றைக்கு நம்மோடு இந்த பயணத்தில் உங்களுடைய மகன் வரவே இல்லை, அவர் இன்னும் வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய மகன் தண்ணீரில் தத்தளிக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், அவரை மீட்க வேண்டும் என சொன்னவுடன் எதை பற்றியும் யோசிக்காமல், மகன் நம்மோடு வந்திருக்கிறாரா என்பதை பற்றி கூட சிந்திக்காமல், மகன் வீட்டில் இருக்கிறாரே என்கிற யோசனை கூட இல்லாமல், எந்த அளவிற்கு உங்களுடைய மகனை நீங்கள் அன்பு செய்திருந்தால் அவர் கடலில் விழுந்து விட்டார் என சொன்னவுடன் இவ்வளவு அமைச்சர்களும் இவ்வளவு மனிதர்களும் உண்மை சுற்றி இருக்க அவர்களுக்கு கட்டளை இடுவதை விட்டுவிட்டு நீங்களாகவே எகிரி குதித்து உங்கள் மகனை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்களே, அதுதான் நீங்கள் உங்கள் மகனின் மீது வைத்திருக்கிற அன்பின் அடையாளம். வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த சோசியல் மீடியா. நிச்சயமாக சோசியல் மீடியா நமக்கு தேவை, நமக்கு பல விதங்களில் தேவை. ஆனால் உறவுகளை கெடுக்கிற அளவிற்கு சோசியல் மீடியா இருக்கக்கூடாது. ஆகவே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உறவுகளை கொண்டாடுவோம். காரணம், இயேசு பாலன் இம்மானுவேலாக வந்து உறவுகளை அவர் கொண்டாட சொல்லி இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவினுடைய இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு இருங்கள். இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையின் நாளாக, நம்பிக்கை தருகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு விடிய போகிறது என்கிற உணர்வோடு நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கு முயற்சி செய்வோம்.
அடுத்த திருப்பலி 11 மணிக்கு தமிழிலும் 12 மணிக்கு ஆங்கிலத்திலும் மாலை 6 மணிக்கு தமிழிலும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பர்களே, வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை புனித மாசில்லா குழந்தைகள் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம்.